ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2026 கரெக்டாக 6வது மாதமானது, அதாவது 7வது மாதமான ஜூலை மாதமானது முடிவடைந்து 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து அதிரடியாக மாறப்போகுது. அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரி தடைகள் உங்களுக்கு வரும், அதை நீங்கள் தகர்த்தெறிய எப்படி நடந்துக்கணுங்கிறத உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க, அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே கண்டிப்பாக நமக்கு பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அந்த வகையில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ ஆகஸ்ட் மாதம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க, இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதே போல் ஆகஸ்டுடைய 3ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் பல விஷயங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. பல ஆபத்துக்கள் முடிவுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நிறைய அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அந்த அதிசயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாகவே ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் எல்லாமே என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன் பெற முடியும். அதனால் கிரகங்கள் உங்களுக்கு முதல்ல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்கிறேன். அதாவது நீங்கள் பரிகாரமாக ஆகஸ்டில் சிலது செய்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் இருக்கும். அதனால் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலை பார்க்கலாம் வாங்க. ராசியில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் குரு, சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் பகரத்தோடு சுக்கரன், கலஸ்தரஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகரத்தோடு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைகிறது. கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திராடதி ரேவதி முடிய இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள், பலன்கள் வாங்க பார்க்கலாம். காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே வெற்றியின் விளிம்பில் சென்று அதுக்கப்புறம் முழு வெற்றி அடையாமல் இருந்து வந்த நிலை இருக்குல்ல, அது எல்லாமே மாறும். உடல்நிலை சீரான நிலையில் இருக்கும். சிலருக்கு கண் கோளாறுகள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு நீங்கும். அதோடு பேச்சை பாதியாக குறைப்பது நல்லது. நீங்கள் சொல்லாததையெல்லாம் சொன்னதாக சொல்லி வம்பிழுக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. அதுக்கப்புறமேட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வாகனம் இயந்திரங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை. வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நல்ல மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு பணியிட மாறுதல், பணி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். பணநகை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட மிகுந்த கவனம் தேவை, இல்லைனா இதிலெல்லாம் ஆபத்து வரும். அப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு குறிப்பிடப்படுது. தொழில் செய்பவர்கள் யாருக்கும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை தேவை. நன்கு விசாரித்து எதையும் செய்யணும். எங்கும் பயணம் செய்யும் முன் மிகுந்த முன்னேற்பாடு சொல்லணும், இல்லைனா உங்களுக்கு தான் ஆபத்து வரும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் பேசுவதற்கு முன் நன்கு யோசித்து பேசுங்க. பண விஷயங்களில் மிகவும் கரராக இருங்க. தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை குறைங்க. தைரிய பிரகாசக்கூட காலம் இது. ஆனாலும் அசட்டு தைரியம் வேண்டாமே.
தாய் வழி உறவினர்களோடு உறவுகள் மேலோங்கும். வீடு மனை வாகனம் ஆபரணங்கள் யோகம் கூடி வரும். அதுக்கான காலம் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமேட்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுது. கலைத்துறையை பொறுத்தவரையும் சற்று எச்சரிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யும். அப்புறம் அரசியல்வாதிகள் கூட கவனமோடு செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை பெற முடியும். உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்கள் உதாசீனப்படுத்தாதீங்க, அது ஆபத்து. அப்புறம் பெண்களுக்கு கூட பிள்ளைகள் படிப்பில் கவனம் தேவை. பிள்ளைகளோடு தேவையற்ற வீண் வாதங்களில் ஈடுபட வேண்டாம். உடல்நிலையில் சீரான நிலை இருந்தாலும் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவில் மிகுந்த எச்சரிக்கை தேவைங்க. அப்புறம் மாணவ மாணவிகள் கூட படிப்பில் சாதனைகள் புரியலாம், ஆனால் சோம்பல் கூடாது. எதிர்காலத்திற்கு தேவையான முதலீடுகள் வீட்டில் உள்ளவர்களிடம் ஆலோசித்து செய்யுங்க, அதுதான் நல்லது. அப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்கு இந்த மாதம் வீண் வாதங்களை தவிர்ப்பது நல்லது. சுப காரியங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்கும். சிக்கன நடவடிக்கை மேற்கொண்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் உத்திராடதியில் பிறந்த மீன ராசிக்கு குறிப்பிடப்படுது. இந்த மாதம் உங்கள் தொழிலில் உங்களுக்கென தனி முத்திரையே பதிப்பீங்க. சிலருக்கு வாக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். மிக அருமையாக உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்குங்க. அப்புறம் ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு குறிப்பிடப்படுது. இந்த மாதம் உங்களுக்கு பெரியவர்கள் ஆசி உண்டாகும். ஆடை அணிகளின் புதிதாக வாங்குவீங்க. சிலரின் பொறாமைக்கு ஆளாவீங்க. உன்னத நிலைக்கு செல்ல வேண்டியது மன எங்கும், ஸோ பார்த்துக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை வியாழன், சளி. சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் 11-12. அதிர்ஷ்ட தினம் இந்த மாதம் 3, 4, 5, 31. பரிகாரமாக நீங்கள் சிவனை வியாழக்கிழமையில் வணங்கி வருவது மன அமைதியை தரும், கடன் தொல்லையை குறைய செய்யும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மீன ராசிக்காரங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்ய வேண்டும். இந்த பரிகாரம் மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இன்னொரு பரிகாரமும் செய்ய வேண்டும். அதை செய்கிறது தான் ரொம்ப 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 ஹைலைட்டு. வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி நாம் தூங்கி விழித்து எழக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு வரம் என்று கூறலாம். ஒவ்வொரு நாளுமே நல்ல விதமாக போக வேண்டும் என்ற எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்கும். ஒரு வருடம் தொடங்கும் போது, ஒரு மாதம் தொடங்கும் போது, ஒரு வாரம் தொடங்கும் போது, ஒரு நாள் தொடங்கும் போது என ஒவ்வொரு தொடக்கமும் நமக்கு நல்லதாக இருந்துவிட்டால் மீதி இருக்கக்கூடிய கால நேரம் முழுவதும் நல்லதாகவே இருக்கும் என நம்பலாம். ஸோ மாதம் பிறக்கும்போது அதனால் இந்த ஒரு கயிறை கையில் கட்டி கொண்டால் போதும், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே வெற்றியடையும் சொன்ன மிகையாகாத உண்மை. ஆன்மீக சார்ந்த இந்த கயிறு பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு வாழ்க்கையில் வெற்றி எப்படி சீக்கிரம் அடைவது, நம்ம குறிக்கோள்ள தடைகள் வராமல் இருக்க என்ன செய்வது, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி மாற்றினால் முயற்சிகளில் தடை வராமல் இருக்கும் என்பதை பற்றிய ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங் மெத்தடை முதல்ல சொல்லுறேன், அதை தெரிந்து கொள்ளுங்க. பிறகு ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். எண்ணம் போல வாழ்க்கை என்ற ஒரு பழமொழி இருக்குது. நமது எண்ணங்கள் தான் நமக்கு வினையாக நமது வாழ்க்கை கேள்விகளுக்கு விடையாக வரும். எனவே நம்மளுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறதோ நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். எண்ணங்களை நேர்மையாக வைத்துக்கொண்டு நேர்மையான விஷயங்களை சந்திக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை பாதை நல்லபடியாக செல்லும். உதாரணத்திற்கு காலை எழுந்தவுடன் அவசரமாக வீட்டு வேலைகளை செய்யும் போது தாமதமாகி விடுமோ, முடிக்க முடியுமோ, அல்லது டிராஃபிக்கில் சிக்காமல் வண்டி ஓட்டிக்கொண்டு நேரத்திற்கு அலுவலகம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் நமது மனதில் இருக்கோ. டிராஃபிக்கில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் நம்ம ஆள் மனதிற்குள் இருக்குமோ தவிர டிராஃபிக் இல்லாமல் சென்றடைய வேண்டிய இடத்த சரியான இடத்தில் சென்றடைவோம் என்ற நம்பிக்கை நமக்கு குறைவாகவே இருக்கும். ஆக்சுவலி இந்த நம்பிக்கை உயர்த்தக்கூடியது தான் மேனுஃபேக்சரிங். நேர்மறையான எண்ணத்தோடு டிராஃபிக்கில் சிக்கிக்கொள்வோமோ என்ற எண்ணத்தை தவிர்த்து விட்டு நம்ம செல்லக்கூடிய இடத்திற்கு சரியாக சென்று விடுவோம் என்ற நம்பிக்கை உங்களுடைய ஆழ்மனதில் எப்போது தோன்றுகிறதோ அப்போது நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அதனால் இந்த ஒரு மெத்தடை தான் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் ட்ரை பண்ண வேண்டும். இப்போ பரிகாரத்திற்கு வரலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் இப்போ கோவில் அமர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு செய்யுங்க. நீங்கள் வாரம் மேற்கொண்டாலும் சரி, இல்லை வாரம் ஒரு முறை மேற்கொண்டாலும் சரி, இல்லை இந்த மாதத்துக்கே ஒரு டைம் மேற்கொண்டாலும் சரி, ஒன்றும் இல்லைங்க. சிகப்பு இல்லைனா ஒரு பச்சை இல்லைனா கருப்பு கயிறை உங்கள் கையில் கட்டிக்கொள்ளுங்க. இதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நினச்சது எல்லாமே நிறைவேறும். அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு விஷயத்தை செய்திடுங்க. இந்த ஒரு கயிறு ஒரு சிறிய நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். அந்த சிறிய நம்பிக்கையை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த சிறிய நம்பிக்கை உங்களுக்கு பெரிய அளவு ஒரு வெற்றியை கொடுக்கும். அதனால் இந்த சிறிய நம்பிக்கை கயிறு மூலிமா வைத்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.